வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொடர் மழையால் கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவி அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கித் தவித்த யானை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கரையேறியது. கனமழையால் கேரளாவின் பெரியார் நதியில் வெள்ளப்பெருக்கு. ஆலுவாவில் உள்ள மகாதேவ் கோயிலை சூழ்ந்த வெள்ளம். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 70,000 கன அடி நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வரும் நீருக்கு வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிடுவதாக தகவல். மாநிலங்களுடன் இணைந்து புதிதாக தொடங்கப்படும் 22 திட்டங்கள் மூலம் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. ஜி.கே. மணியை மருத்துவமனையில் கடந்த வாரம் சந்தித்த நிலையில் திமுக கூட்டணிக்கு அழைக்க முயற்சியா என எழும் கேள்வி. ராமதாசுடன் அரசியல் பேசவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம். மரியாதை நிமித்தமாகவே சந்தித்ததாகவும் பேட்டி. இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதில் பாஜக அங்கம் வகிக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற வினாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் பதிலளித்த அமித்ஷா. அதிமுகவை சேர்ந்தவரே முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் உறுதி. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி அமைக்கிறதா பாஜக? சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என அமித்ஷா பதில். அதிமுக வென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டம். கூட்டணிக்கு விஜய் வர வாய்ப்புள்ளதாகவும் பேட்டி. அது நீங்க கால இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என ஏற்கனவே கூறிவிட்டார் அமித்ஷா. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். திருவள்ளூர் அருகே சிறுவன் கடத்தல் சம்பவத்தில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை குற்றச்சாட்டு. சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை. உணவுக்கடை ஒன்றில் பணியாற்றும் வடமாநில இளைஞர் கைது. கோவை KMCH மருத்துவமனை கல்லூரியில் காஷ்மீரைச் சேர்ந்த இஸ்லாமிய மாணவரின் தாடியை மழிக்க கூறியதாக புகார். கல்லூரியில் கிளீன் ஷேவ் பாலிசி உள்ள நிலையில் ட்ரிம் பண்ணிவிட்டு வருமாறு கூறியும் மாணவர் கேட்கவில்லை என மருத்துவமனை தரப்பில் விளக்கம். நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தின் போது சாதிய அமைப்புகளின் டி-ஷர்ட் குறியீடுகள் இருக்கக்கூடாது. பாரம்பரிய வழக்கங்கள் மாறாமல் தேரோட்டத்தை நடத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14 தொடங்கும். தரவரிசை பட்டியலை வெளியிட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு.
பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். பேருந்து படியில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க உத்தரவிட நேரிடும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எச்சரிக்கை. குஜராத்தின் அகமதாபாத்தில் ரத ஊர்வலத்தின் போது கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய யானை, அலறி அடித்து ஓடிய பக்தர்கள். வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொடர் மழையால் கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவி அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கித் தவித்த யானை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கரையேறியது. கனமழையால் கேரளாவின் பெரியார் நதியில் வெள்ளப்பெருக்கு. ஆலுவாவில் உள்ள மகாதேவ் கோயிலை சூழ்ந்த வெள்ளம். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 70,000 கனஅடி நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வரும் நீருக்கு வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிடுவதாக தகவல். மாநிலங்களுடன் இணைந்து புதிதாக தொடங்கப்படும் 22 திட்டங்கள் மூலம் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. ஜி.கே. மணியை மருத்துவமனையில் கடந்த வாரம் சந்தித்த நிலையில் திமுக கூட்டணிக்கு அழைக்க முயற்சியா என எழும் கேள்வி. ராமதாசுடன் அரசியல் பேசவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம். மரியாதை நிமித்தமாகவே சந்தித்ததாகவும் பேட்டி. இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதில் பாஜக அங்கம் வகிக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற வினாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் பதிலளித்த அமித்ஷா. அதிமுகவை சேர்ந்தவரே முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் உறுதி. (2026) சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி அமைக்கிறதா பாஜக? சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என அமித்ஷா பதில். அதிமுக வென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டம். கூட்டணிக்கு விஜய் வர வாய்ப்புள்ளதாகவும் பேட்டி. அது நீங்க கால இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என ஏற்கனவே கூறிவிட்டார் அமித்ஷா. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். திருவள்ளூர் அருகே சிறுவன் கடத்தல் சம்பவத்தில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை குற்றச்சாட்டு. சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை.
உணவுக்கடை ஒன்றில் பணியாற்றும் வடமாநில இளைஞர் கைது. கோவை KMCH மருத்துவமனை கல்லூரியில் காஷ்மீரைச் சேர்ந்த இஸ்லாமிய மாணவரின் தாடியை மழிக்க கூறியதாக புகார். கல்லூரியில் கிளீன் ஷேவ் பாலிசி உள்ள நிலையில் ட்ரிம் பண்ணிவிட்டு வருமாறு கூறியும் மாணவர் கேட்கவில்லை என மருத்துவமனை தரப்பில் விளக்கம். நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தின் போது சாதிய அமைப்புகளின் டி-ஷர்ட் குறியீடுகள் இருக்கக்கூடாது. பாரம்பரிய வழக்கங்கள் மாறாமல் தேரோட்டத்தை நடத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14 தொடங்கும். தரவரிசை பட்டியலை வெளியிட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். பேருந்து படியில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க உத்தரவிட நேரிடும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எச்சரிக்கை. குஜராத்தின் அகமதாபாத்தில் ரத ஊர்வலத்தின் போது கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய யானை, அலறி அடித்து ஓடிய பக்தர்கள்.